சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களும் என் வாழ்த்துக்களும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் என்னன்னா பங்குனி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிற போது மாதத்தின் ஆரம்பமே ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது, குறிப்பாக பெண்களுக்கு. அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரடையான் நோன்பு என்பது பங்குனி மாதத்தின் முதல் நாளில் வந்துடும். இந்த நோன்பு கொண்டாட்டமே பார்த்திங்கன்னா மாசி மாதம் முடிந்து பங்குனி துவங்குகின்ற அந்த சந்தி காலகட்டத்தில் அந்த காரடையான் நோன்பு என்பது கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சத்தியவான் சாவித்திரி கதை. அதாவது கணவனின் ஆயுளை நீட்டிப்பதற்காக நோன்பு கொண்டாடி தேவியிடம் சக்தியிடம் வரம்பெற்று கணவனை காத்த கதைகள் உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய பெண்கள் வீட்டில் இதை ஒரு நோன்பாக கொண்டாடுறது உண்டு. அதனால் இந்த மாதத்தின் முதல் நாளே பெண்களுக்கு உண்டான நோன்பு நாளாக வருவதனாலே இது ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு பெறுகிற ஒரு அமைப்பாக நாம் நினைக்கலாம். அதே போல் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா முருக பக்தர்களுக்கு மிக பிரமாதமான ஒரு திருவிழா கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதில் பங்குனி மாதம் 12ஆம் தேதி பங்குனி உத்திரம் முருகன் கோயில் எல்லா கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா, அதாவது மூலவர் நகர்வலம் வரக்கூடிய காட்சிகளை, அதுலேயும் குறிப்பாக தேர் ஏறி பவனி வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இது எல்லா முருகஸ்தலங்களிலுமே மிக சிறப்பு பெற்ற ஒரு கொண்டாட்டமாக விழாவாக கொண்டாடப்படுகின்ற ஒரு செய்தி இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு. ஆக முருக பக்தர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல செய்தி. இப்படி இந்த இரண்டு செய்திகளுக்கு அப்பாற்பட்டு பார்க்குற போது இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி 26ஆம் தேதி சூரிய கிரகணம் வருது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனும் ராகுவும் சந்திரனும் ஒரு புள்ளியில் இணைகின்ற போது சூரிய கிரகணம் வரும். இப்போ ஏற்கனவே ராகு பகவான் மீனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ரேவதி நட்சத்திரத்திலே 2வது பாதத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த சூரியன் பங்குனி மாதத்துக்கு போய் 26வது நாளை தொடுகின்ற போது அவரும் அந்த ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வருவார் நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் சந்திரனும் அந்த ரேவதி நட்சத்திரம் 2வது புள்ளியில் அமருகின்ற போது இந்த 3 கிரகங்களும் ஒரு நேர்கோட்டில் நிகழுகிற காலம்தான் சூரிய கிரகம் ஏற்படும். ஆனால் இது இரவு பொழுதுகளில் ஏற்படுகிறதுனால நம்ம நாட்டில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக சூரிய கிரகணத்தன்னைக்கு நம்ம எப்படி சில தோஷங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்குவோமோ, கோயிலில் நடசாத்தி வச்சுருப்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உணவு உண்றது, தண்ணி குடிக்கிறது, வெளியில் போகிறது, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணவாக பார்த்து கொள்ள வேண்டியது. அதே போல் பங்குனி மாதத்தில் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முகூர்த்த நாட்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பங்குனி மாதத்தில் கல்யாணங்கள்லாம் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பூமி பூஜை போட்டு ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அப்படின்னா பங்குனி மாதத்தில் வாஸ்து டேட் கிடையாது. குறிப்பாகவே இந்த ஒரு செய்தியை நீங்கள் எப்பொழுதும் மனதில் பதிய வைக்கலாம். பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 4 மாதங்களில் பூமி பூஜை போடுவதற்கு வாஸ்து டேட் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு 8 தினங்கள் வாஸ்து பகவானுடைய நாள் அந்த தேதியில் வரும். அன்றைக்கி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக யாராவது அவசரமாக வீடு கட்டணும், பூஜை போடணுங்கிறவங்க இதை கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே பார்க்கக்கூடியது என்னது, அஷ்டமி நவமி எப்போ வருது சார் அப்படின்னு பார்ப்பீங்க. அநேகமாக போய் வீட்டுக்கு வீடு காலண்டர் வச்சுக்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய தகவல் படி பங்குனி மாதம் 4, 5 இந்த 2 நாட்களும் 4ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி நவமி. ஆக அஷ்டமி நவமி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வருது. அதே போல் 20, 21 தேதிகள்லையும் இந்த அஷ்டமி நவமி வரும். இப்படிப்பட்ட இந்த செய்திகளையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலாபலன்களை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய எப்பொழுதுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பாக்கியத்தையும் தர்பார் யோகத்தையும் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய, நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன வலிமையை பெருக்குவதற்கு ஒரு துணையாக நிற்கக்கூடிய சூரிய பகவான் இப்போது இந்த மாதத்தில் ராகு பகவானுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். இந்த சூரியன் ராகு சேர்க்கை என்பது அவ்வளோ நல்ல சேர்க்கை இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரியனும் ராகுவும் சந்திரனும் சேர்ந்துட்டால் சூரியனுக்கு கிரகணமே வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் ராகுவோடு சம்பந்தப்படுகிற காரணம்
காரணத்தால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று திணற வேண்டிய கட்டாயங்கள் வரும். அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாரையும் பெருசாக நம்பி பின்னாடி போகாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் மட்டும் செஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர் உதவி எதிர்பார்க்காதீங்க. இப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில் தங்களை நீங்கள் பாதுகாப்பாக பயணத்தில் வைத்து கொள்ள வேண்டிய நிதத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த சூரியன் ராகுவோடு சம்பந்தப்படுகிறதுனால வீட்டில் ராகுன்னு சொல்லப்போனால் வீட்டில் வயசானவங்க, குறிப்பாக தாத்தாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட தகப்பனார் வயதானவராக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் சிக்கல் பிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் சந்திரனும் போய் அங்கே சேரப்போகிறார் இந்த மாதம் இறுதியில். தாய் நலம் தந்தை நலம் இந்த இரண்டிலும் மிக அதிகபட்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தகவல் வந்தால் போனால் போகுதுன்னு ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போங்க. அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இதில் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு சுக்கிரன் சனி செவ்வாய் இந்த 3 பேருமே உங்களுக்கு மேசராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி. கணவன் மனைவி குடும்ப உறவுகள், பெண்களால் ஆண்கள் ஆண்களால் பெண்கள் இருவருக்கும் ஏற்படுகின்ற உதவிகள், அன்றாட பொழப்பு. அதில் போய் செவ்வாயும் சேருகிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சனி பகவானோடு இணைந்து பகை பெறுகின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த உழைப்பு, வேலை வாய்ப்பு, புதிய இடங்களுக்கு போகணும், திட்டங்கள் போடணும், புதிய தொழில் துவங்கணும், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களும் அந்த சந்தர்ப்பங்களும் ஏற்படுகிற பட்சத்தில் இதை சற்று நீங்கள் தள்ளி வைக்கலாம், தப்பில்லை. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தளவு மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிகச் சிறப்பாக நல்ல இடத்துல, அதாவது உங்கள் ராசியிலேயே குரு வந்திருக்கிறதுனால அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பிள்ளைகளின் மூலமாக, சொத்து சுகத்தின் மூலமாக, வரவு செலவுகளில் பணப்பற்றாக்குறை என்பதோ இல்லை மிகப்பெரிய கெட்ட பேர், கெட்ட பழக்கம், சாகவாசம், சிக்கல், சிரமங்கள், இப்படிங்கிற சிக்கல் பிக்கல்களோ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக மாட்டீங்க, பயப்பட தேவையில்லை. என்னோட வேண்டுகோள், மேசராசினியர்கள் யாராக இருந்தாலும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு செய்தி, கையெழுத்து போடாமல் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. ஒரு செக்கு கொடுக்குறீங்கன்னா கூட கவனமாக கொடுக்கணும். ஏன்னா சூரியன் ராகு சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை, இந்த சேர்க்கை என்பது இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சிறப்பாக இல்லை என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு, இருந்தாலும் அன்றாட பணிகளையும் அன்றாட நடவடிக்கைகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதில் எந்த விதமான துன்பங்களும் வரப்போகிறதில்லை. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம், தொழில் பண்ணுறவங்க வழக்கம் போல் தொழில் பண்ணலாம், போக்குவரத்து தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு போங்க. புதிய முயற்சிகள், புதிய எண்ணங்கள், புதிய எண்ண ஓட்டங்களை சீர்திருத்தி அதை மேலோட்டமாக பார்க்கறதுக்கு இது நல்ல மாதம் இல்லை. இதை சற்று மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த மேசராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக பப்ளிக் சம்பந்தப்பட்டவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவிகள் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறை சார்ந்தவர்கள், ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள், இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்களே தவிர கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும், சோர்ந்து போயிடுவீங்க. இப்படிக்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். இது என்னங்க 30 நாள் தானே, இந்த 30 நாள் என்ன நின்ற போது ஓடி போயிடும். அதனால் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு மேசராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை விட கெட்டது என்பதை விட நீங்கள் சரியாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மன ஓட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் சுபம் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன் சார், இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த மேசராசிக்காரங்க அத்தனை பேர்களுக்கும் முடியுமானால் தூரத்து கோயில்களுக்கு போகாதீங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ரொம்ப பயணங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப தூரம் கோயில்களுக்கு போக தேவையில்லை. பக்கத்தில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். பழனியில் இருக்கக்கூடியவங்க பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் பக்கத்தில் திருச்செந்தூருக்கு போகலாம். இப்படி அறுபடை ஸ்தலங்கள் தமிழகம் பூரா இருக்கிறதுனால உங்கள் பக்கத்தில் உள்ள சென்னை வாசிகள் வடபழனிக்கு போகலாம். இப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பொழுதுகளில் இந்த 4 வாரத்தில் 4 செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமை காலையில் போய் முருகப்பெருமானை பார்த்து அவருடைய முகம் பார்த்து தரிசனம் செய்வதை விட பாதார விதங்களை பார்த்து நீங்கள் வணங்கி கொண்டீர்களானால் நிறைய இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. தெய்வ பலத்திற்கு மேலே இந்த உலகத்தில் என்ன பலம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது புதுசாக நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த மட்டும் வெளிர் நிறங்களில் ட்ரெஸ் எடுங்க. அதுவும் உங்களுக்கு பொருத்தமானதுன்னா ஒரு இந்த பிங்க் கலரில் இருக்கிறது, இளம் சிவப்பு, வெள்ளை நிறம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். எங்கேயாவது நீங்கள் போகணுன்னா கூட இந்த மாதிரி துணிமணிகள் கலர்களை போட்டு போங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திப்போம் நேயர்களை மீண்டும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். அது ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானோடு இருப்பார்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு சூரியனுடைய ராகுவுடையும் தான் சேரப்போகிறார். எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிரனை பொறுத்தளவு சனி, சூரியன், ராகு இந்த காம்பினேஷனோட கொஞ்சம் சந்திரனையும் இணைத்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய ஆசைகள் உருவாகும், நிறைய புதிய திட்டங்கள் தெரிய வரும். உங்களை தூங்க விட மாட்டாங்க. யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி தட்டி எழுப்பி வாங்க சார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையின் பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். இதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தகுதியை புரிந்து கொண்டு உங்கள் சக்திக்கு தகுந்தபடி கட்டாயமாக நீங்கள் இதில் தொடர்ச்சியாக அதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். குறிப்பாக 2ஆம் பாவாதிபதியும் சுக்கிரனும் ஒன்று சேருகிற காலமாக இருக்கிறதுனால தனபலம் கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாட்கள் விடுபட்டு போன பண வரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய காட்சிகள் தெரியும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிரசனமாகவே சந்தோஷம் அதிகப்படியாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு உங்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளின் மூலமாக கூட ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நீண்ட பயணங்கள் செல்வதற்கு இது பொருத்தமான நேரம். இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் புதிய கல்யாண வாழ்க்கை, புதிய நட்பு தேடுவது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு புதிய பாதையில் புதுமக்களோட தொடர்புகளோட ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உண்டு. படித்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கும் நல்ல நிலைகளிலே நல்ல மனநிலைகளை வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதுறது, ஆக நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு தேவையான அந்த மார்க் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக சாதகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பரீட்சை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்துருவீங்க. அதே போல் உடல் ரீதியாக இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரைக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் சுகபோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் ரிசர்வராசிக்காரராக இருந்து உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ ஒரு +2 எழுதுகிறாங்க, ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். குறிப்பாக எதிரிகள், நோய்கள், கடன்கள், இந்த கடனை எப்படி கட்டுறது, இந்த எதிரிகிட்டிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, இந்த நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனப்பாங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தோன்றதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதத்தில் பங்குனி உத்தர திருவிழா வருது. எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போய் நல்ல முருகப்பெருமான ஒரு தரிசனம் போட்டுவாங்க. அதுபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒரு நல்ல நிலை ஏற்படும். பிரிந்தவர்கள் இணைவதற்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு, இப்போ வருமானம் பத்தாக்குறை, என்ன பண்ணுறது சார், வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா சண்டை சச்சரவு வீட்டில் வரத்தானே செய்யும். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்கள் மன அளவில் தோன்றும். அதே போல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் ஒன்றா இருந்தாச்சுன்னா உணர்ச்சி வசப்பட்டு வெட்டி செலவு பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு துணி எடுக்கணும்னு போயிட்டு 1000 ரூபாய்க்கு எடுத்தால் போதுன்னு போயிட்டு அங்கே 4000க்கு எடுத்துகிட்டு வந்தால் 3000 ரூபா வேஸ்ட்டு. இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். இதில் உங்கள் 12ஆம் இடத்தை போய் சனி பார்த்துட்ருக்கிறாரு. இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் போகும். நிறைய ராத்திரிகளில் பயணங்கள் வர வேண்டியது இருக்கும். இந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட 2 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பாமல் விடிஞ்சா தான் வீட்டுக்கு வர முடியுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் உருவாக்கும் கம்பெனி. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். இதை கிரக சஞ்சாரம் பண்ணுற வேலை இந்த இடத்துல உங்கள் கம்பெனி பண்ணுறதுன்னு நினச்சிக்காம சகிச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியதுதான். அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு 12 இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் வருவது என்பது தவிர்க்க முடியாது. 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பது சிவகடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ராகு சூரியன் சேர்க்கை என்று சொல்லக்கூடியது வீட்டில் வயதானவங்க இருந்தால் அவங்க மேலே கொஞ்சம் கரிசனம் பண்ணுங்க, உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அதே போல் 26ஆம் தேதி சூரிய கிரகணம் வரப்போகுது. இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு ரொம்ப வெளியில் போய் எதையாவது அந்த நேரத்தில் போய் சாப்பிட்றது பண்ணுறது, அது நம்ம ஊரை பொறுத்தளவு இந்த சூரிய கிரகணம் நைட்டு 9:30 மணிக்கு மேலே தான் வருது. விடிய காத்தால் 2 மணி வரைக்கும் இருக்க போகுது. இருந்தாலும் அந்த நேரத்தில் உணவு உட்கொள்கிற பழக்கத்தை கொஞ்சம் விடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுக்கிரன் ராசிநாதன் சனி பகவானோடு இருக்கிறதுனால வயிற்றுக்கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணமாயிடும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பங்குனி மாதம் என்பது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்காவது கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த மாதம் பங்குனி உத்தரம் இருக்குது, சிறப்பாக கொண்டாடிட்டு வாங்க. இல்லை நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறதுனால ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம், திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு 84 திவ்ய தேசங்கள் பெருமாள் கோயில் இருக்குது. அப்போ எல்லா இடங்கள்லையும் பெருமாள் சன்னதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். போய் ஒரு தரிசனம் பண்ணுங்க, ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த பலிபடத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது துணிமணி போட்டுக்கணும், இந்த கலரில் போனால் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா பியூராக வெள்ளை நிறம்
பெண்களாக இருந்தாலும் கூட இந்த மலையாளத்துக்காரங்க ஒரு பட்டு புடவை கட்டுவாங்க, அந்த மாதிரி கலர்லாம் உங்களுக்கு ஒத்து வரும். எல்லோ யூஸ் பண்ணலாம். அதே போல் உங்களை பொறுத்தளவு பெண்களுக்கு நீள பார்டர் போட்டதும், ஆண்களுக்கு கீழே பேண்ட் போட்டதாக இருந்தால், வேஷ்டி கட்டுறதாக இருந்தால் ப்ளூ கலரில் பார்டர் போட்ட வேட்டி அல்லது ப்ளூ கலரில் பேண்ட்டு இப்படி போட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு மனசுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இந்த மாத பலன்களில் நீங்கள் காணலாம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் கும்பத்திலும் மீனத்திலும் யார் கூட சேர்றாங்க? சனி பகவானோடு, செவ்வாயோடு, சூரியனோடு, ராகுவோடு, இந்த கிரகங்களோடு தான் இவர் பயணம் பண்ணி வெளியில் வரப்போகிறார். அப்போ செவ்வாயோடு இந்த புதன் சேருகிறதுனால தொழில் ரீதியாக கடன் படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். நீங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இல்லை உங்களுடைய தொழிலுக்காக வேண்டி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள், ஆக மொத்தம் கொஞ்சம் கடன் பட வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அதே போல் இந்த புத பகவானை பொறுத்தளவு ஆரம்பம், இந்த மாதத்தின் ஆரம்பம் என்பது 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருந்திருக்கக்கூடிய, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய மன ஒற்றுமைகள் இல்லாமல் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டதற்கு ஒரு நிவர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பங்குனி மாதம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற திட்டங்கள், ப்ரோக்ராம் பண்ணுறது, இதெல்லாம் கூட இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக ஆரம்பிக்கும். குறிப்பாக 10ஆம் இடத்திலே சூரியனும் ராகுவும் இணைந்து சூரிய கிரகணமும் வருகிற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தளவு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் முக்கிய பொறுப்புகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சில குழப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. சம்பந்தமே இல்லாமல் உங்களை இந்த கம்பெனி கொஞ்சம் சிரமப்படுத்தும், டென்ஷனை உருவாக்குவாங்க. நீங்கள் பாடுபட்டதற்கு உண்டான மதிப்பே இல்லாமல் இருக்கேன்னு உங்களை கோவப்படுத்துவாங்க. தயவுசெய்து இந்த 30 நாளும் மௌன விரதம் இருந்துடணுமே தவிர பதில் பேசுகிறத விட்டுடணும். ஏன்னா சூரியன் ராகு 2 பேரும் சேர்ந்து 10ல் இருப்பது, அப்படி ஏதாவது பேசுகிற நேரத்தில் உங்கள் கம்பெனி இப்படி செய்கிற போது வெளியிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், மாப்பிள்ளை எங்கள் ஒரு இடத்துல வேலை இருக்குது வந்துடுறியாம்பா. அதை நம்பி போனீங்கன்னா இருக்கிறதும் போச்சு அதுவும் போச்சுங்கிற மாதிரி, உள்ளதும் போச்சு நொல்லக்கல்லாங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிடக்கூடாது. ஆக மொத்தம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் மிக 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 பொறுமையாக, பொறுப்பாக, அனுசரித்து அமைதியாக போக வேண்டிய ஒரு உன்னதமான மானம். இதை மட்டுமாவது மனசில் பதிய வைங்க. அதே போல் 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால டிக்கெட் எடுத்துகிட்டு பயணம் போகிற நிறைய யோகங்கள் சில பேருக்கு வரும். வெளிநாட்டு பயணங்கள் வரும், நீண்ட தூரத்து பயணங்கள் வரும். ஊரை விட்டு வெளியில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வரும். இது அவசரப்பட்டு இந்த முடிவுகள் எடுத்துக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் குரு 11ஆம் இடத்தில் இருந்துட்டாலும் கூட இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்த இடத்துல நலமாக வாழணும்னா அதுக்கு இந்த பங்குனி மாதம் இந்த முடிவுகள் என்பது மிகச் சிறப்பாக இருக்காது. காரணம், இது கிரகண மாதமாக இருக்கிறதுனால முகூர்த்தங்கள் கூட பெரும்பாலும் இருக்கக்கூடிய மாதம் இல்லை. ஆக இந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நீங்கள் துணிச்சலாக செயல்படுறது, வீராவேசமாக செயல்படுறது, அதிகப்படியாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று எல்லாவற்றையும் மீறி நடைமுறை பாவனை பட்டு புறப்படுவது, இதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள் இதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அதேபோல் 9ல் சனி இருக்கிறார். இந்த சனி பகவானோடு செவ்வாய் சேர்கிறார். சனி 9ஆம் பாவாதிபதி 9ல் இருப்பது என்பது தகப்பன், பிள்ளை, பூர்வீகம், சொத்து, அசட்டு, நீங்கள் வாங்கின வீடு, மனை, கார், வாகனம், பேங்க் பேலன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து துறையாளர்களுக்குமே மிதுனத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் சில சிறப்புகள் உண்டு. ஆனால் செவ்வாய் கூட ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் மனசில் பதிய வைங்க. யாரோ திட்டம் போட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்களோ, உங்ககிட்ட ஏதோ வாங்கிறதுக்காகவே ஒருத்தன் புதுசாக பழகிறானோ, இப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதை நீங்கள் காண முடியும். இதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஒரு பூமி விற்க போகிறேன், வாங்க போகிறேன், அக்ரிமெண்ட் போட போகிறேன், முடிஞ்ச மட்டும் இந்த பங்குனி மாதத்தை ஒத்தி போடுங்க, சித்திரையில் பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் வாங்குறத கூட கை நீட்டி வாங்க வேண்டாம். அப்படிங்கிற அளவுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது இயற்கையாக இருக்கக்கூடிய, சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து விட்டால் நிலம், புலம், பெட்ரோல், டீசல், ஆயில், தண்ணி, இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் சம்பந்தப்பட்ட இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு செய்திகளிலுமே நீங்கள் அகலக்கால் வச்சு போக வேண்டாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன தொழிலுக்காக நீங்கள் கடன் பட வேண்டிய வரும்னு சொன்னேன். அதெல்லாம் பண்ணுங்க, இருக்கிற தொழிலை நடத்துங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கடை வச்சிருக்கிறோம், நம்ம இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும், ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்குண்டானதெல்லாம் ஏற்பாடு நடக்கட்டும். ஆனால் திறப்பு விழா கொண்டாடுறதை இந்த பங்குனி மாதம் வச்சுக்க வேண்டாம். முடிவாக சொல்லுகிற போது இது ஒரு கிரகண மாதம் என்பதை மறந்து போக வேண்டாம்.
அதே போல் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் புதனும் ராகுவும் சம்பந்தப்படுகிறதுனால நிறைய கற்பனைகள் வரும். இளம் பிள்ளைகள் என்பவர்கள் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க, நிறைய கற்றுக்க ஆரம்பிப்பாங்க, புதிய புதிய பாதையில் போய் பயணம் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும். நிறைய படிப்பதற்கான முடிவுகள் எடுப்பாங்க. நீண்ட தூரத்து படிப்பு, வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சி, இதெல்லாம் இளம் பிள்ளைகளுக்கு வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் ஒரு உத்வேகத்தோடு தன் பாதையை போகிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி பெற்றோர்களுக்கு தெரியும். அதே போல் மிதுனத்துக்கு 11ஆம் இடத்துல மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட சொல்லணும்னா சித்திரை 18ஆம் தேதி வரைக்கும் குரு பலன் பிரமாதமாக இருக்குது. அப்போ குரு பலன் இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்யலாமே சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இருந்தாலும் இந்த குரு பலன் என்பது மட்டும் போதாது. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரக சஞ்சாரங்கள், தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் சில இல்லங்களில் மிகச் சிறப்பாக, அவசரமாக, அருமையாக திருமணம் செய்து நடத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் காண முடியும். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்பதற்கு, குழந்தைகள் கருவுறுவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு. இந்த சூரிய கிரகணம் வருகிற காரணத்தினால குறிப்பாக கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள், இந்த வருஷம் சூரிய கிரகணம் இருட்டில் தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட நைட்டு 9:30 மணிக்கு மேலே விடிய காத்தால 2 மணி வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் கர்ப்பவதிகளாக இருக்கிறவங்க அந்நேரம் போய் குளிக்கிறது, அந்நேரம் சாப்பிட்றது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இது கேட்டுட்டு பயப்படாதீங்க, நல்லதுக்காகத்தான் இந்த தகவல் உங்களுக்கு சேர்க்கப்படுகிறது. ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு ஏதாவது தெய்வ பக்தியாக எந்த கோயிலுக்கு போனால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டாயமாக உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க, துர்க்கையை வழிபடுங்கள், அம்பாளை வழிபடுங்கள், காளிமாதா, காளி தேவி, மாரி தேவி, இப்படிப்பட்ட அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்தந்த ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி அம்பாளை வழிபடுங்கள். மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது வெளியூர்களுக்கு போகணும், நான் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறேன் சார் அப்படின்னு புறப்படுறீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச மட்டும் மேலே போட வேண்டியது லைட் ப்ளூ போடுங்க, கீழே போட வேண்டியது டார்க் ப்ளூ போட்டுக்கோங்க. நீங்கள் கார் வாங்கினா கூட அது ஒரு ப்ளூ கலர் வண்டியாக எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சகாயமா அல்லது மோசமானு கேட்டிங்கன்னா, நட்டமும் இல்லை, லாபமும் இல்லை. நிறைய யோசிச்சிருப்பீங்க, நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. அமைதியாக இருந்து அக்கறையாக இந்த 30 நாளை ஓட்ட கற்றுக்கிட்டா மிகச்சிறப்பாக இருக்கும். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த பங்குனி மாத பலன்களில் பார்க்கிற போது ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அட்டமத்து சனி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த அட்டமத்து சனி ஒரு பக்கத்தில் இருக்கிற போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய, ராசிக்கு 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய 5, 10 செவ்வாயும் அந்த சனி பகவானோடு இணைகிற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. அப்போ 10ஆம் இடம்னா தொழில், கர்மகாரியம், நாம் செய்கின்ற வினைகள். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், இறைவனுடைய அனுகூலம். அதே போல் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம். இந்த எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றா சொல்லணும்னா, பிள்ளைங்க மேலே கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அறிவுரை சொல்லாதீங்க, இம்சை பண்ணாதீங்க. வீட்டில் அம்மா அப்பாவாக நீங்கள் 2 பேர் இருங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க, வீட்டிலேயே நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா பாவம் அதுக்கு எங்கே போகும் இப்படிங்கிறத சற்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாதம். அவ்வளவு உணர்ச்சோசப்படுறது, டென்ஷன் ஆகிறது என்ன பண்ண முடியும்? அவங்க மேலே தான் நீங்கள் காட்ட முடியும். அதுதானே, அவங்க தானே சின்ன பசங்க, அவங்க தானே ஏற்றுக்குவாங்க. இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோபத்தையும் தாபத்தையும் கொண்டு கொட்டுகிற அந்த எமோஷனல்ஸ் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச மட்டும் மௌன விரதம் இருக்குது, கற்றுக்கொள்ளுங்கள். நான் பேசுகிற போது இப்படித்தான் பேசுவேன், இன்றைக்கி பேச வேண்டியதை நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்துக்கொள்வது இந்த மாதத்துக்கு நல்லது. அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 10ல் குரு போகிறதுனால பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் அப்படின்னு சொல்லப்படுகிற வாசகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே வேலை போயிடும். ஏன்னா அப்படித்தான் நினச்சேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படியெல்லாம் தோணக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதிகமாக சம்பாதிக்கிறது எப்படி, எந்த ரூபத்தில் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், இந்த பணத்தை கொண்டு எங்கே ஒழிச்சு வைக்கலாம், இல்லை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யாருக்கு கொடுக்கலாம், எந்த கடனை தீர்க்கலாம், இப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் தீட்டுவதற்கு இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக சிறப்புகள் கிடைக்கும். இல்லை இன்னும் சொல்ல போகணுன்னா, ஒரு ரகசியம் சொல்லணுன்னா, பங்குனி மாதத்தில் 3 கருநாள் வருது. இந்த கரிநாள் எப்படின்னு சொல்லக்கூடியதில் கடன் கட்டுவதற்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
இந்த கடன் கட்டுறதுக்கு உண்டான அந்த கரிநாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த 3 நாளில் முடிஞ்சால் கடகராசிக்காரன் கொண்டு போய் யாருக்காவது 1 லட்ச ரூபா கடன் கொடுக்கணுமா, ஒரு 1000 ரூபாயை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. இல்லை 1000 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சார், அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம், அவரோட நம்பர் இருக்குது, இப்போ தான் பணம் அனுப்புறது ஈஸியாக இருக்குது, டெலிஃபோன் மூலமாக ஒரு 1000 ரூபா நீங்கள் அனுப்பி போட்டுருங்க, ஜிபே மூலம் அனுப்பிடுங்க. அப்படி அனுப்பிட்டீங்கன்னா இந்த 3 நாட்களில் 6, 15, 19 நாட்களில் கரிநாளில் பணத்தை கொடுத்தா கடகராசிக்காரங்களுக்கு 8ல் சனி இருக்கிறார் அல்லவா, இந்த கரிநாளை பொறுத்தளவு உங்களுக்கு உசிதமாக சில நன்மைகள் நடக்கும். கடன் கட்டுவதற்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்கும். இதை விட ஒரு புண்ணியமானது என்ன இருக்குது? வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானம் வருது, அல்லது கடனை கொடுக்குற அளவுக்கு யோகம் கிடைக்குதுன்னா இது நீங்கள் தாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அதே போல் 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும். ஜீரண கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், குறிப்பாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025 மார்ச் முடிகிற வரைக்குமே இந்த அட்டமத்து சனி என்பது கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு லிவர் பெருசாகிடுச்சும்பாரு, வீங்கிடுச்சும்பாரு, கால் பிளாடர் ஸ்டோன் வந்துருச்சும்பாரு, இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்படும். இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், காலையில் எழுந்து கொஞ்சம் வாக் போகணும், உடற்பயிற்சி பண்ணணும். இப்படிங்கிறத முடிஞ்சால் இந்த மாதத்துலேருந்து துவங்கிக்கோங்க. அதே போல் ஜாதகத்தில் உங்களுக்கு கடகராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்கிறார். யார் கூட? ராகுவோட சம்பந்தப்படுகிறார். இந்த 9ஆம் இடம் என்பது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, என்ன பண்ணணும்? வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, பண்ணி முடித்த உடனே பின்னாடி அதுக்கு ஒரு ஈசி போட்டு பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க வந்து உண்மையாகவே இந்த ரிஜிஸ்டர் பண்ண பேப்பரெல்லாம் அரசாங்க டாக்குமெண்ட்டில் பதிவு ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ண பத்திரப்பதிவு நடந்த 2-3 நாட்களுக்கு பின்னாடி உடனே ஒரு ஈசி போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிழைகள் இருந்தால் அது உடனடியாக திருத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். காரணம், சூரியனும் ராகுவும் இணைந்து 9இல் வருவது என்பது இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுகிற இடத்துல தப்பு நடக்கும். இது உங்களுக்குன்னு இல்லை, இந்த பங்குனி மாதத்தில் பொதுவாகவே டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா இடங்களிலுமே நீங்கள் அக்கறையாக 1க்கு 2 வாட்டி அதை வாங்கி படித்து பார்த்து பழைய பேப்பருக்கும் புது பேப்பருக்கும் சர்வே நம்பர்லேருந்து ஏதாவது மாறி இருக்குதா என்னங்கிறத நடுவில் அடித்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணணும். அப்படிங்கிறத இந்த பங்குனி மாதத்தில் குறிப்பாக கடகராசி நேயர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல் ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் பார்த்தா அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், முன்பின் பழகாதவர்கள், சொந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், இவங்கெல்லாம் கூட உங்களை தேடி வந்து யோசனை கேட்கறது, உங்ககிட்ட கலந்து பேசுகிறதெல்லாம் வரும். பட்டும் படாமல் பேச வேண்டியது மட்டும் பேசி அவருக்கு தேவையானதை மட்டும் காதில் போட்டுட்டு நீங்கள் விலகி நிற்கணுமே தவிர ஏதோ நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப டீப்பாக உள்ளே போய் நுழைஞ்சி அவங்க யார் நீங்கள் யாருங்கிற மிக்ஸ் ஆகிற வேலையை இந்த மாதத்தில் வச்சுக்க வேண்டாம். அதே போல் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரோட 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரையிலும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் தாய் நலம், தந்தை நலம் என்று சொல்லக்கூடிய ஒற்றுமை, இதெல்லாம் கொஞ்சம் சீரும் சிறப்பாக இருக்கும். நிறைய பேர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஞானம் உருவாகும். 10 வருஷமாக வீடு வாங்காமல் உட்காந்துருந்தோம், இந்த மாதத்தில் தான் ரொம்ப வெறித்தனமாக எனக்கு தோணுது, என்னன்னு தெரியல வாங்க போகிறேன் இப்படிங்கிறதெல்லாம் தோணும். அதே போல் கடன் படுவதற்கான வாய்ப்புகள் வரும். தாராளமாக கடன் படுங்கள், கட்டி முடிச்சிருவீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏனென்றால் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுல கையெழுத்து போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ எல்லாமே நெகட்டிவாக இருக்கே, சுப செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காரணம் இது கிரகண மாதம். அப்போ ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு. நீண்ட நாட்கள் பிரிந்த தம்பதிகள் இணைந்து வாழ வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றமாகிறதுக்கு, நல்ல திட்டங்கள் தீட்டுவதற்கு உங்கள் மனசு பரிசுத்தமாக வேலை செய்யும். ஆசைகள் அதிகமாகும், அதனால் ஓட்டம் அதிகமாகும். வெளிநாடு செல்ல போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு வரலாம். நீண்ட தூரத்து பயணங்கள் செழிப்பாக இருக்கும். ஊரை விட்டு போனவங்க, நாட்டை விட்டு போனவங்க போன இடத்துல ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது. சரி சார், இதில் ஏதாவது பரிகாரம் மாதிரி கோயில்களுக்கு நாங்கள் போய் வரலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போக வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு போங்க. ஏற்கனவே இந்த மாதம் வந்து பங்குனி உத்திரம் வரப்போகுது. தாராளமாக முருகன் கோயிலுக்கு போய் அங்கே தேர் இழுக்கிற அந்த அமைப்பு இருந்ததுன்னா நீங்களும் வடம் பிடிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்த வினைகளுக்கு அவர் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு உதவிக்கு முருகப்பெருமான் வருவார். அதே மாதிரி இந்த பிராணிகளுக்கு இறை போடுங்கள். அதான் மொட்டை மாடியில் வந்து காக்கா உட்காருது, நல்ல வெயில் காலம், தண்ணி வைங்க, 2 ஏதாவது நவதானியங்களை போட்டு வைங்க, அரிசி போட்டு வைங்க, அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். ஏனென்றால் இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கர்மத்தை கழிப்பதற்கு முயற்சிக்கணும்.
இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, லீவ் இருக்குதுன்னா ராமேஸ்வரம் போங்க, நல்லா கடலில் குளிச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ளே போய் எல்லா கிணத்துலையும் குளிச்சுட்டு திரும்பி வீடு வந்து சேருங்க. இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த பங்குனி மாதத்தில். என்ன நிறத்தில் உடையலாம் கேட்டிங்கன்னா, சிகப்பு என்பது நல்ல கலர். அது ஆண்களுக்கு சிவப்புங்கிறத பிங்காக எடுத்துக்கலாம், கொஞ்சம் எல்லோயிஷாக எடுத்துக்கலாம், பச்சை எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட நிறங்களில் எந்த ரூபத்தில் நீங்கள் எப்படி உடை அணிவீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பை தரும். ஆக இப்படியாக இந்த பங்குனி மாதம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பலனுக்கு காத்திருக்கிறது. நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சனி, செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஆரம்பத்திலேயே இருக்குது. இதுக்கு முதல்ல ஒன்று சொல்லணும், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் ராகுவோடு சம்பந்தப்படுகிறார். இந்த மாதம் சூரிய கிரகணம் என்பது இருக்குது. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் என்றால் சூரியனை ராகு விழுங்குகிறார், அதான சூரிய கிரகணம். அப்போது உங்களுடைய சூரியன் ராகுவின் பிடியில் மாட்டப்போகிற மாதமாக இருக்கிறதுனால இவ்வளோ பெருசாக பயமுறுத்துறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த ராகு சூரியன் இருவரும் சேர்ந்து இருப்பது என்பது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில பேருக்கு தேடி வரும். அதே நேரத்தில் நிறைய தலைவலியாக பாரமாக, என்ன சார் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே எனக்கு ஏதோ வந்து விடியுது, நான் எதை செய்ய போனாலும் எனக்கு குறுக்க 2 பேர் வந்து நிற்கிறானே, பேர் கெட்டு போயிடும்ல பயமாக இருக்குது, கொடுக்கல் வாங்கல் சரியாக வந்துடுமா, நான் செய்கிற தொழிலை ஒழுங்காக செஞ்சிருவேனா, எனக்கு ரொம்ப இக்கட்டாக இருக்குது, ஏற்கனவே தெரியும் 7ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்தே எனக்கு உடம்பு வேற படுத்துது, எந்த பக்கம் போனாலும் எவனையும் நம்ப முடியல. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரங்களில் இந்த பங்குனி மாதம் வேற வந்துருச்சு, இந்த பங்குனி மாதத்தில் கிரகணம் இருக்குன்னு வேற சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அருள் என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு உசிதமாக உங்களுக்கு நல்லதை செய்யும். ஏற்கனவே இந்த மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திர திருவிழா இருக்குது. நீங்கள் சிம்மராசி, உங்களுக்கு 9 கூடையவன் செவ்வாய். பழனிக்கு போகிறவங்க பழனிக்கு போயிட்டு வரலாம், முருகன் சன்னதிகளுக்கு போங்க, போய் தாராளமாக ஒரு பூ சாத்தி முடிஞ்சால் ஒரு சந்தனம் வாங்கி கொண்டு கோயிலில் கொடுங்க. அவங்க அந்த கோயிலில் அந்த பகவானுக்கு யூஸ் பண்ணி கேட்டோம், பெருமானுக்கு யூஸ் பண்ணி கேட்டோம், இப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய அழுத்தங்கள் சற்று குறையும். இருந்தாலும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். காரணம் 9இல் உங்களுக்கு சிறப்பாக நங்கூரமிட்டது மாதிரி குரு பகவான் சிறப்பாக வீற்றிருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ராஜ பதவியெல்லாம் சொல்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த அழுத்தங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு சுமைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது ஒரு பக்கம் நகர்ந்து செல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக குரு அருள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை தேடி போய் அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் நிறைய நல்லது நடக்கும் நேயர்களே. நீங்கள் எது 1ஆம் கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், நீங்கள் 60 வயசாக இருக்கலாம், உங்கள் டீச்சர் ரொம்ப நடக்க முடியாமல் கூட இருப்பார். எந்த வயதினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குருமார்களை வணங்கி வாருங்கள். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழும், நல்லது நடக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி உச்சபலத்தில் இருந்துட்டு இப்போ 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். சனி பகவானை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்ததிபதி, கணவன் மனைவி குடும்பம். இந்த கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியலாம், காரசார விவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல் மனைவி பேரில் வீடு வாங்கிறது, மனைவி பேரில் சொத்துகள் சேர்ப்பது, மனைவியை கொஞ்சம் தூக்கி தலைமையில் வச்சுக்கிறது, அப்படிங்கிற மாதிரி எப்படி சிவன் வந்து கங்கையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாரோ அப்படி நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டிய மனைவியை பாராட்டி புகழ்ந்து பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட மாதம் என்பதை மறக்காமல் கடைப்பிடிங்க. அதேபோல் சனி பகவானோட செவ்வாய் சம்பந்தப்படுவது என்பது சில பேர்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி வருகிற மாதிரி, தலபாரம் ஏற்படுகிற மாதிரி, இந்த தொடையில் ஏதாவது பெயின் வர்றது, நரம்பு வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, ஜாயின்ட் பெயின் வலிக்கிறது, இதெல்லாம் கூட வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ராத்திரி நேரங்களில் நடமாடுகிற பெரிய ஆளுங்க கொஞ்சம் கவனமாக நடமாடணும். அதே போல் 8ஆம் இடத்துல போய் சூரியன் ராகு கூட புதனும் சேர்கிறார். ஆயுளுக்கு பங்கம் இல்லை, ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் இல்லை, திடீர் அதிர்ஷ்டங்கள் சிவகடாட்சம் என்பது உருவாகும், அம்பாள் அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழில்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி தொட்டதெல்லாம் துலங்குவதற்குண்டான அம்சம் ஒரு பக்கத்தில். காரணம், குரு பகவான் 9ல். அப்போ குரு 9ல் இருக்கிறதுனால அவர் அங்கிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன ஏற்பட்டாலும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இல்லை. அவர் அங்கிருந்து கொண்டு அடுத்த பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார்.
பார்க்கிறார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றே தீரும். குறிப்பாக தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய, நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இடத்தை தொட்டு பார்ப்பதற்குண்டான அனுகூலங்களை எல்லாம் இந்த குருவின் பார்வை என்பது உங்கள் சுய முயற்சிகளின் மூலமாக தொட்டுவிட முடியும். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தை பலன் கிடைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா புதிய வீடு வாங்கிறது, புதிய கார் வாங்கிறது, புதிய இடங்களுக்கு போகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, குலதெய்வம் கோயில் வழிபாடு பண்ணுறது, பெரியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, இயற்கையை நேசிப்பது, இயற்கையாக வாழ்கிறது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் வேண்டாம். முடியுமான ட்ரெயினில் டிக்கெட்டை போட்டு, ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு, இல்லை பஸ்ஸில் டிக்கெட்டை போட்டு திருச்செந்தூரில் போய் அந்த பாலசுப்ரமணிய முருகனை கும்பிட்டு விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய, நீங்கள் நினைத்தபடி வாழுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை சக்தி பிரவாகங்களையும் அவரிடமிருந்து நீங்கள் பெற்று வரலாம். கடலில் குளிங்க, அவரை போய் நல்லா ஒரு கும்பிடு போட்டு வாங்க. அதே போல் நீங்கள் உடுத்த வேண்டிய நிறம் என்று சொன்னால், பெண்களாக இருந்தால் பசுமை கலந்த மஞ்சள், ஆண்களுக்கும் இது பொருந்தும். அது கூடவே சந்தன கலரில் பொன்னிறம் என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் துணிமணிகளை பயன்படுத்தலாம், கோயில்களுக்கு போகலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சிம்ம ராசிக்காரங்கள் இதிலிருந்து எப்படி வாழுவது என்று சொல்லக்கூடிய ஒரு நேக்குப்போக்கான யோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கன்னிராசினியர்களே, இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான கிரக சஞ்சாரங்கள். உங்களுடைய ராசியிலிருந்து 6, 7, 8 கிரகங்கள் பூரா உட்காந்துட்ருக்குறாங்க. இதில் என்ன கேதுவை தவிர, கேது தான் உங்களோட ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். மற்றபடி இருக்கக்கூடிய சனி, சுக்கிரன், செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன், 8ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். ஆக இது தான் ஒன்று சொல்லுவாங்க, சோமனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் வீற்றிருந்தால் பூமளி அதியோகம், இதன் பலனை சொல்லுங்கால், நேமியோன் சௌக்கியங்கள், நிறைமதி பலமுடையோன், தீமையாம் பகை வெல்லும் சேனாதிபதியுமாவான் என்று சாதக அலங்காரத்தில் மிக பிரமாதமான ஒரு பாடல் சொல்லுகிற வரிகள் இவை. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியிலிருந்து 6, 7, 8 கிரகங்கள் நிறைந்து அமருகின்ற போது, அதில் சுபகிரகங்களும் அமருகிற போது, இந்த பூமியிலே மிகப்பெரிய யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இது தகுந்தபாதியே ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரே. இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது பெரும் பேரு. எப்படி? வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் கிடைக்கும், இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இன்னும் நீண்ட தூரத்து பயணங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரைக்கும் போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, இப்படிப்பட்ட எதிர்நீச்சல் போட்டவர்களுக்கு, உங்களுக்கு எதிரில் இருந்தவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு அவர்களே இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட அநேக அருளும் வரமும் இந்த பங்குனி மாதத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையிலேயே இந்த பங்குனி மாதம் என்பதை இளைஞர்கள் நிச்சயமாக மறக்க மாட்டீங்க. ஒரு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது, இல்லை இதை கழிச்சு கட்டிடலாம் அப்படின்னது, கை கழுவறதுக்கு கூட ஒரு நேரம் வரணுமா இல்லையா? உங்களை விட்டு ஒரு செய்தி விலகி போகிறது கூட ஒரு காலம் வரணுமா இல்லையா? இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றுக் கொள்வது, விலகி நிற்பது, சேர்த்து கொள்வது, செய்து பார்ப்பது, இப்படிப்பட்ட அநேக ஒரு வாய்ப்புகளோடு இந்த பங்குனி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய மாதம். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பதே எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்ட வழக்கு துன்பங்கள், கெட்ட சாவகாசங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இப்படி எல்லாவற்றையும் எது இன்னது என்று புரிந்து கொண்டு விலகி நின்று வாழ்க்கையை சரியாக செல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லைன்னு சொல்லுவாங்க, காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோள், 6ஆம் இடத்தில் கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தால், காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால், ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதலத்தவரும் வந்து போற்றிட வாழ்ந்துடுவர்னு ஒரு பாடல் இருக்கு. என்ன சார் கன்னிராசிக்கு இப்படி புகழ்ந்து சொல்கிறீங்களே? ஆமாம், உண்மை. பூதலத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்துடுவர் என்றால் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு துன்பம் நிகழ்கிறது, ஏதோ ஒரு சிக்கல் நடந்து விட்டது, இது எப்படி செய்யறதுன்னு புரியலை, திணறீங்க, திக்கு திணறீங்க. அந்த நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு எதிரில் உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு போன தாத்தா பாட்டி, மறைந்தவர்கள், நீத்தார்கள், ஒரு முகத்தை ஒரு நிமிஷம் நினச்சி ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுடைய துன்பமெல்லாம் தானாக விலகி ஓடிப்போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சொந்த தொழில், சுய தொழில், முன்னேற்றம், எதிரிகளற்ற நிலை, கடன்கள் வாங்கினாலும் கொடுக்கலாம், புதிய கடன்களுக்கு போகலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், நிலப்புலன் சார்ந்த தொழிலுக்கு போகலாம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓகோன்னு இருக்கும். இப்படிப்பட்ட பல ரூபங்களில் இந்த கன்னிராசினியர்கள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய பிரமாதத்தை சந்திக்க போகிறது உண்மை. சரி, அப்போ கெட்டதே இல்லையா சார்னு கேட்டால் இருக்குது. கெட்டது இல்லாமல் நல்லதுக்கு மதிப்பு இல்லை.
வெயில் இருந்தால் தான் நிழலுக்கு உண்டான அருமை தெரியும். 7ஆம் இடத்துல போய் சூரியன் ராகு. இந்த சூரியனும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடம் என்பது கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, காம குரோதம், மதம், ஆச்சரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு தானமும் செய்யக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு கோபமும் படக்கூடாது, ரொம்ப சட்டம் பேசுறது, ரொம்ப அறம் பாடுவது என்பதையெல்லாம் தயவு செய்து ஒத்தி வைத்து விட்டு கையில் இருந்தால் தானம் பண்ணி, இல்லாட்டா பேசாமல் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடணும். அதாவது வள்ளுவரே சொல்கிறான், தானத்தையும் அறம் பேசுகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கிற இடத்துல தான் பேசணும், எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் எல்லாம் வரும். குறிப்பாக பெற்ற தகப்பனோடு மிகப்பெரிய ஒரு உரசல் புரசல் ஏற்படுகிற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். பெற்றவங்களை கொஞ்சம் மதிச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சூரியனுடைய அருளின்றி இந்த உலகம் இயங்குவதில்லை போல கன்னிராசிக்காரங்க குறிப்பாக தகப்பனுடைய அருளை பெற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க வாழ்நாள் முழுவதற்கும். ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு 40 வயது, உங்கள் மனைவிக்கு ஒரு 35 வயசு 37 வயசு, உடல்நலத்தில் கவனம் தேவை. குதிங்கால் வலி வந்துருச்சு, பாதத்தில் வலி வந்துருச்சு, விரலில் நகசுத்து வருது, ஏதோ ஒன்று தெரியல, நடக்க முடியல, வாத வியாதி, ஒரு பக்கம் வலிக்குது, இப்படிங்கிற சந்தர்ப்பம் எல்லாம் இதில் வரும். இந்த வயசுல இத்தனை வியாதியா இப்படி கேட்கின்ற அளவுக்கு கூட மனைவியின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இது பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கணவரின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வெட்டி செலவு, வீண் செலவு, வீண் வாதங்கள், வீண் அலைச்சல் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆக என்னை பொறுத்தளவு இந்த கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு சவால் விட்டு ஜெயிக்கலாம். நீண்ட தூரத்தில் போய் படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இயந்திரங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கல்குவாரி நடத்துகிறவங்க, கட்டடம் கட்டி விற்கிறவங்க, ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட எல்லோருக்குமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது உண்டு. எல்லாத்துக்கும் தை பிறந்தார் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். உங்களை பொறுத்தளவு இந்த பங்குனியில் தான் உங்களுக்கு வழி பிறக்குது. இப்படிப்பட்ட அநேக நல்ல செய்திகள் உண்டு. அதனோட இந்த பங்குனி மாதத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நான் எப்படி சார் பண்ணிக்கலாம், எந்த கோயிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற காரணத்தினால உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். இரவு நேரம் தரிசனம் பண்ணுங்க. கோயில் நடசாத்திர நேரத்துக்கு போனீங்கன்னா ஒரு தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனம் பண்ணி ஆராத்தி பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. நிம்மதியாக தூங்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உடைகளில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், இல்லை என்ன போட்டுக்கிட்டு நான் ஒரு கையெழுத்து போட போகணும், ஒரு ஒப்பந்தம் பண்ண போகணும், ஒரு டாக்குமெண்ட் பண்ண போகணும், நான் என்ன ட்ரெஸ் போட்டு போனால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா மேலே ஒரு டார்க் கலர் ப்ளூ சட்டை போட்டுக்கோங்க, கீழே ஒரு டார்க் கலர் பேண்ட் போட்டுக்கோங்க. பெண்களாக இருந்தாலும் இதே போல் துணிமணிகளை போடுங்கள். நீங்கள் நினைத்ததை விட இன்னும் கொஞ்சம் உங்கள் காரியங்கள் சிறப்பாக நடக்கும். மிக பிரமாதமாக பங்குனி மாதம் உங்களுக்கு கழியும், அதில் நோ டவுட். துலாம் ராசினியர்களே, இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பலன்களில் மிக குறிப்பாக சொல்லுகிற போது 5ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், செவ்வாய். 5ஆம் இடம் என்பது இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிற இடம். பிள்ளைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள், மகிழ்ச்சி, வரவு, பூர்வீக சொத்துக்களிலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்களிப்பு, தாய் நலம், தந்தை நலம், தாய் மாமன் வழி உறவுகளால் வரக்கூடிய மகிழ்ச்சி, இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில பேர்கள் இது வரைக்கும் பற்றில்லாமல் இருந்திருப்பீங்க. என்ன சார் பெரிய பொழப்பு, என்னத்துக்கு சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும், இப்படி சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்க, எரிகிற விஷயங்கள், அதாவது கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்துகிறவங்க, இந்த நெருப்பு எரிகிற சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு இது சார்ந்தவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். குறிப்பாக பட்டாசு பண்ணுற இடங்களில், வெடிமருந்து பண்ணுற இடங்களில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் என்ன சொல்ல போகணுன்னா, இந்த பங்குனி மாதத்தில் துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இறையருள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும்
குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியாக ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட திருமணம் பண்ணி வைக்கணும், ஒரு சடங்கு பண்ணி பார்க்கலாம், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் நகை வாங்கிக்க அழகு பார்க்கலாம், ஒரு புடவை எடுத்து கொடு பார்க்கலாம். இப்படிங்கிற மாதிரி அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தபடி உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி, அவருடைய அழகு லட்சணங்களை புகழ்ந்து பாராட்டி மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். சில பேர்கள் வயதானவர்கள் இந்த துளாராசியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடமாட்டத்தில் கவனமாக இருக்கணும். ராத்திரியில் நடமாடுற போது கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த பாத்ரூமில், தண்ணி புழங்குற இடங்களில், குளிக்கிற இடங்களில் இதெல்லாம் கொஞ்சம் சர்க்கல் வழுக்கள் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். இந்த முழங்காலுக்கு கீழே எங்கேயாவது முட்டிக்கிறது, இடிச்சிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த வயதானவர்களுக்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல போய் சூரியனும் ராகுவும் மறந்துருக்கிறாங்க. இந்த சூரியனும் ராகுவும் 6ல் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. எதிரிகளை வென்று காட்டுவதற்கு, போட்டிகளில் வென்று காட்டுவதற்கு, நீங்கள் பரீட்சை எழுதுகிற பிள்ளையாக இருந்தாலும் கூட மார்க் அதிகமாக எடுத்துருவீங்க. போக வேண்டிய இடத்துக்கு போய் படிக்க ஆரம்பிக்கலாம். தொழில் ரீதியாக இருந்திருக்கக்கூடிய போட்டிகளை வென்று காட்டலாம். இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பண பற்றாக்குறை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கடன் பட்டாவது ஒரு காரியத்தை கனகச்சிதமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும். புது துணி எடுக்கிறது, புதுசாக வீடு கட்டுறது, புதுசாக கார் வாங்கிறது, இப்படிப்பட்ட தன்னோட மகிழ்ச்சிக்கும் தன் அலங்காரத்திற்கும் தேவைப்படுகின்ற அனைத்து செய்திகளையும் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்து காட்டலாம். அதுபோல் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை, பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த காலகட்டத்தில் இதற்கான திட்டங்களை போடலாம். சில பேர் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். அதுபோல் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மேற்கு திசை நாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். நீண்ட தூரத்து பயணங்கள் வரும். இந்த ராத்திரியில் கார் ஓட்டுறது, நைட்டில் பைக் ஓட்டுறது, இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அந்நியர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராகு சூரியன் இருவரும் இணைந்து இந்த மாதம் கிரகணமும் ஏற்படுகிற காரணமாக இருக்கிறதுனால இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சற்று நிதானமாக இருந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நல்லது செய்யும். அந்த அடிப்படையில் சிவகடாட்சம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அரசாங்கம், அதிகாரிகள், அரசியல் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகளின் மூலமாக தொழிலுக்கு தேவையான லைசன்ஸு, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளானு, இதெல்லாம் வராதவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொட்டல் தொழில் தொடங்கும், நினச்சது நடக்கும். ஓரளவுக்கு நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் மகிழ்ச்சியாக டெவலப் ஆகிருக்கோம், நல்லா இருக்கிறோம் இப்படிங்கிற நிறைய விஷயத்தை மனசில் பதிய வச்சு சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கணவன், மனைவி, குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அனுபவித்து வாழுகின்ற வாய்ப்புகளும் காட்சிகளும் உங்கள் பக்கத்தில் இருக்கும். நீண்ட நாட்கள் பிரிந்த தம்பதிகள் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப காலமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு போனவங்கெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். புதிய திருமண ஏற்பாடுகள் நடக்கும். துளாராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அநேக வழிகளில் இந்த துளாராசிக்காரங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அவங்கவங்க இருக்கின்ற நிலைகளுக்கு தகுந்தபடி, தொழிலுக்கு தகுந்தபடி உற்சாகமாக, போட்டியின்றி, பொறாமையின்றி, தன்னிச்சையாக தாராளமாக வளர்வதற்குண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கிறது. நல்லபடியாகவே நீங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம். எந்த கோயிலுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் சார், இவ்வளோ நல்லது சொல்லிட்டீங்க, இருந்தாலும் மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் அதை நல்லா மெருகூட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. நிறைய கோயில் குளங்கள் சுற்றுறதை விட பெருமாளை போய் கும்பிடுங்க. திருப்பதிக்கு போகலாம், ஸ்ரீரங்கம் போகலாம். இப்படிப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. நாங்குநேரி பெருமாள் கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. இப்படிப்பட்ட பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் வருகிற போது உங்களுடைய மனதில் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும், சிறப்பு இருக்கும். இனிமையாக பேசுனா இன்னும் கொஞ்சம் நல்லா காரியம் பண்ணலாம்ல, அதுக்கு இந்த பெருமாள் தரிசனம் என்பது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். எந்த மாதிரி கலரில் துணிகள் போட்டுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீலம், பச்சை, இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான நிறங்கள். அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி துளாராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாலே கலைத்துறை சார்ந்தவர்களை கைவிட முடியாது. நம்ம இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சில பேர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது, ஒரு நல்லது நடக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் வரும். அதே போல் கொஞ்சம் கையெழுத்து போடுற போது இந்த மாதிரி ஏதாவது புதிய படத்துலையோ ஒப்பந்தமோ கையெழுத்து போடுகிற போது டாக்குமெண்ட் அழகாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துளாராசிக்காரங்கள் இந்த பங்குனி மாதத்தில் மிக சிறப்பாக வாழலாம், நோ டவுட். விருச்சகம் ராசினியர்களே, இந்த விருச்சக ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பங்குனி மாத கிரகநிலைகளை பற்றி பார்க்குற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானோடு இணைந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் விற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை என்று சொல்லக்கூடியது
1, 4, 7 என்று சொல்லக்கூடிய 3 இடத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 4ஆம் இடத்தில் அமர்கிறார்கள். இந்த 4ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே அம்மாவை சொல்கிறது 4ஆம் இடம், உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்படுகிற மகிழ்ச்சி 4ஆம் இடம், கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து 4ஆம் இடம், வாகனம் 4ஆம் இடம், பயணங்கள் 4ஆம் இடம். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே நீங்கள் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அவசரப்பட்டு வாங்கிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், அவசரப்பட்டு இந்த வேலையை முடிச்சிட்டேன், அவசரப்பட்டு இங்கே போயிட்டு வந்துட்டேன், வெட்டி செலவாக போச்சு, வீண்வாதமாக போச்சு, இப்படிங்கிறத தவிர்ப்பதற்கு நான் சொல்லுகிற ஐடியா சற்று உங்களுக்கு பொருந்தும். அதனால் வேக வேகமாக விவேகத்தை அடகு வச்சுட்டு வேக வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, விவேகத்தோடு செயலாற்றுங்கள் அப்படிங்கிறத சற்று உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கும்பமாக இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். சில பேர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாத வியாதி, முட்டு வலி, கால் வலிங்கிறது வரதான் செய்யும். வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடல் வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் எடுத்த உடனே இவ்வளோ மட்டமாக சொல்கிறீங்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இல்லை, பிரமாதமான நல்லது இருக்குது. எப்படி? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏற்றுமதி, இறக்குமதி, அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மற்றவர்களோடு இணைந்து பயனாற்றுகின்ற தொழிலாளர்கள், தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த காலத்தில் மிகச்சிறப்பாக கோடிகளை கொட்டி குவிக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு நல்லது நடக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பயப்படாதீங்க. அவர் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம்னு சொல்லுகிற மாதிரி அவர் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால தொழில் உத்வேகத்தை கொடுப்பார், புதிய சிந்தனைகளை கொடுப்பார். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். இது தவிர்க்கவே முடியாது, தாராளமாக செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, மத்திய அரசாங்கத்தோட ஏஜென்சி நடத்துகிறவங்க, இந்த பெட்ரோலு, டீசலு, கேஸ் ஏஜென்சி, ரோடு போடுறவங்க, இப்படிப்பட்ட மாநிலம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்தக்கூடியவங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த மாதத்தில் திடீரென்று ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதேபோல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10 பைசா செலவானா போயிட்டு போகுது. நல்லா தூங்கினா, நல்லா சாப்பிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணேன், மன திருப்தி என்று சொல்லக்கூடியதை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். செலவு ஆனாதாங்க ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையுமே வீட்டில் கொண்டு வச்சுட்டா அப்புறம் நம்ம வாழ்கிறது இப்படி. அந்த அடிப்படையில் நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அயன சயன புகழ் போக பாக்கியம் கூடும். பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடு இணையற்ற தம்பதிகளாக மாறி உங்கள் வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இளம் பிள்ளைகளே ரொம்ப நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 35 வயசு, உங்கள் பையன் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், இல்லை 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், இல்லை பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் இணைகிறதுனால உங்களுடைய இயலாமையெல்லாம் தூக்கிட்டு கொண்டே உங்கள் பிள்ளைங்க மேலே போட்டு அவங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்து அவங்கள கண்கலங்க வச்சு, ஐயோ பரீட்சை வருதே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு அவங்கள பயமுறுத்தி, இந்த மாதிரி விஷயத்தை தயவு செய்து விருச்சிகத்தில் பிறந்த பெற்றோர்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. அது நீங்கள் யாராவது ஒருத்தராக இருந்தால் கூட பரவாயில்ல, அம்மா விருச்சிக ராசி இல்லை அப்பா விருச்சிக ராசி, இது போதும், 2 பேரும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வேலையை பரிசுத்தமாக செய்வீங்க. தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. பிள்ளைகளாக பாருங்கள். மார்க் ஒன்று தான் வாழ்க்கை என்பது இல்லை, பிள்ளைகள் தான் வாழ்க்கை, பிள்ளைகள் தான் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த இளம் பருவத்து பிள்ளைகள் சில நேரத்தில் தேவையில்லாமல் பொய் சொல்லுவாங்க. ஐயோ மறந்து போய் செஞ்சுட்டேனே, மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன் இப்படிங்கிறத, சில பொருளை தொலைக்கிறது, பொய் சொல்லிடுறது, மறந்து போகிறது, பயந்துக்கிட்டு பொய் சொல்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த 16-17 வயசாக இருக்கக்கூடிய விடலை பசங்க சில பேர் செய்யும். அது ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் கூட நீங்கள் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாதிரி அந்த பிள்ளைகளை தண்டிக்கிற நோக்கத்துக்கு போக வேண்டாம். 5ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இருந்து இந்த மாதம் கிரகண மாதமாக இருக்குது. இந்த கிரகணமாக இருக்கிறதுனால விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடம் தான் அதிகமாக பாதகத்தை கொடுக்கும். அப்போ பிள்ளைகளின் மூலமாக மன கஷ்டம், பிள்ளைகளின் மூலமாக கொஞ்சம் ஒரு விதமான மனசு சிறப்பில்லாத வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தோணும். இதை நீங்கள் இப்போவே புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றுமே இல்லை, பயப்பட தேவையில்லை. அதுபோல் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் என்பது கட்டாயமாக
ஆதாயமாக உண்டு. கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை எல்லாம் வர வச்சுக்கலாம். இந்த பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலத்தில் சிறப்பாக வசூல் பண்ணிக்குவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மந்தநிலை என்பதில் இதிலிருந்து விலகி போயிடும். அதே மாதிரி இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெற்ற தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும். இந்த ரியல் எஸ்டேட்டு, பூமி சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இந்த தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த இயற்கையை பயன்படுத்தி வாழக்கூடியவங்க, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோல் பண்ணை, பால் பண்ணை, இப்படிப்பட்ட அமைப்பு நடத்தக்கூடியவங்களில் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு உயர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் டெஃபினட்டாக இருக்க போகுது. ஆக நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் ஏதோ ஒரு செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய உங்களை சுற்றி இருக்குது. ஒரே ஒரு இடம்தான், பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது, கம்பல் பண்ணி அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இயற்கையாக அவரவர்கள் ஊழ்வினைக்கு தகுந்த வாழ்க்கை அவரவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்புங்கள். உறுதியாக இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே தொழிலை மட்டும் கவனித்தாலே போதும், மிக சிறப்பாக இருக்கும். அப்போ எந்த மாதிரி ஒரு துணிமணியை போட்டுட்டு போய் நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் சார், பேச்சுவார்த்தைக்கு போகலாம் சார், கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் சார் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உன்னதமான நிறம் அப்படிங்கிறதுல மஞ்சளும் சிவப்பும் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய நிறம். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தொழில் உயர்வு, நல்ல ஒரு பிஸியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பை கொடுக்க காத்திருக்கிறது. வாழ்ந்து பாருங்கள், பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான நல்ல தகவல், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், உங்கள் ஆசைகளை எல்லாம் நிஜமாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக தகுதியான வாழ்வாதாரத்தை பார்த்து நகர்கின்ற களம் இத்தனையும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. என்ன சார் இவ்வளோ புகழ்ந்து சொல்கிறீங்களே? ஆமாங்க, ராசிநாதனே 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு அமைப்பை என்னன்னு கேட்டிங்கன்னா, கேந்திர கோணந்தன்னில் கீர்த்தியாய் லக்னாதிபன், சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட, ஆய்ந்தும் ஓரைநாதன், பாவியாய் பலவானாகில், மண்ணில் வீரனாகி, மன்னருக்கு சரி நிகர்னு ஒரு பாடல் உண்டு. இது கடைசி வரியை மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன். மண்ணில் வீரனாகி மன்னருக்கு சரி நிகர் போதாதா? 5ஆம் இடத்தில் கேந்திர திரிகோணத்திலே ராசிநாதன் அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு எப்படி நகரலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையை உழைப்பு. அதாவது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் நல்ல நேரம் நடந்து நல்லபடியாக எல்லா அமைப்புகளும் சிறப்பாக தசாபுக்திகள் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம், இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும். அதில் நோ டவுட். ஏனென்று கேட்டால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 5, 1, 9 என்று சொல்லக்கூடியதான் இந்த உலகத்தில் வாழ்க்கையே. 1 என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் யார், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன தூங்குறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க. 5 என்பது பிள்ளைகள். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பிரமாதமாக வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து சூப்பராக சந்தோஷமாக ஊரே புகழ்ந்து பாராட்டுகிற அளவுக்கு குடும்பம் பேர் புகழோடு வந்துடும். 9 என்பது ஆஸ்தி பூஸ்தி சொத்துகள். நிறைய பேர் சொத்து சேர்க்குறாங்க. அது நியாயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும். யார் வாயிலையும் மண்ணெல்லி போடாமல் சொத்து வந்து சேரணும். யாரையும் அள வைக்காமல் அந்த சொத்தை கைப்பற்றி கொண்டு வாழணும். இப்படிங்கிற அனைத்து தர்மத்தையும் காட்டக்கூடிய மாதமாக அந்த அமைப்பில் உங்களுடைய குரு பகவான் இருக்கிற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று, தர்மத்தின்படி வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க. குறிப்பாக ஒவ்வொன்றா சொல்லணுன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். குழந்தைகள்லாம் அப்படித்தான். ஒரு வயசு வருகிற போது நீங்களே ஹாஸ்டலில் போடுற போது சந்தோஷமாக போடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க பெருசாகி படித்து வந்துட்டு போகிற போது, ஐயோ படிக்க வச்சு எல்லாம் பண்ண போனவன் பதில் கூட பேச மாட்டேன்றான்னு வருத்தப்படுறீங்க. எல்லாம் ஒரு கணக்கு தான், கூட்டி கழித்து பார்த்தா சரியாக தான் வரும். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும் என்று கொஞ்சம் விட்டு பிடிங்க. பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டம் நடக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அவங்க வீடு வாங்கி பால் காய்ச்சுவாங்க, கலந்துக்கலாம், அவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க, உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, போயிட்டு வரலாம். இப்படிப்பட்ட அநேக இடங்களில் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிக இயல்பாக வீட்டுக்குள் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அல்லது இருந்திருக்கக்கூடிய மனக்கிளேசங்கள் குறைஞ்சு போயிடும். ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், முறையானபடி அதை கைப்பற்றிக்கிறதுக்கு, நியாயமானபடி விலை பேசி எடுத்துக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட அற்புதமாக கொடுக்குறவனும் சந்தோஷமாக கொடுத்தா நாமளும் சந்தோஷமாக பால் காய்ச்சணும், இப்படிங்கிற ரெட்டிப்பு மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.
9ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார். சில குடும்பங்களில் அப்பா கொஞ்சம் கோவிச்சுக்குவார், அதுக்கான சம்பந்தங்கள் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படும். இல்லை உங்கள் வீட்டில் தாத்தா வயசில் யாராவது 80 வயசு 85 வயசில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த யூரின் ட்ராக்கில் பிரச்சனை, மோஷன் ட்ராக்கில் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் மருத்துவர் இருக்கிறாரு, நல்லா பார்த்துக்குவார். கொஞ்சம் செலவாகும், அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் சம்மந்தப்பட்ட சில பேர்களுக்கு கண்ணாடியை மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். அதே குறிப்பாக வலது கண்ணுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக தேவைப்பட்டுடுச்சுன்னு நீங்கள் செக் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, இல்லையே எனக்கு அப்படி இல்லையேங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இன்னும் சில பேர்களுக்கு காரை மாற்றுறது, காரை ரிப்பேர் பார்க்குறது, காரை பெயிண்ட் அடிக்கிறது, காரை ஏசி மாட்டினேன் அது மாட்டினேன் இப்படிங்கிற மாதிரி நிறைய காருக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக பண்ணுறீங்க. இந்த செலவுகளில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேபோல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடு மனை வாசல். இந்த வீட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் அதை இடித்து கட்டினேன், இல்லை பெயிண்ட் அடித்தேன், இல்லை கேட்டை மாற்றினேன், இல்லை கட்டில் மாற்றினேன், ஃப்ரிட்ஜை மாற்றினேன், ஏசியை மாற்றினேன் இப்படிங்கிற செலவுகள் இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். 3, 6, 11 சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தினாங்க. அப்போ வேலைக்கு போகிறவங்க, புதுசாக வேலை தேடுறவங்க, ஏற்கனவே வேலையில் இருந்து கொண்டு வேறு இன்னொரு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கவங்க ஆசைக்கு தகுந்தபடி, தகுதிக்கு தகுந்தபடி கணக்கச்சிதமாக நச்சுன்னு சூப்பராக ஒரு இடத்துல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில குடும்பங்களில் தன்னை விட வயதில் இளையவர்கள், இளைய சகோதரர்கள் இவர்கள் மூலமாக கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான தியரி எல்லாம் கிரியேட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதே போல் சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறதுனால தொழில்துறைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடையை பூட்டாமல் போயிட்டேன், காரை நிறுத்தினேன், லாக் பண்ணாமல் வந்துட்டேன், வச்ச பணத்தை எங்கேயோ வச்சேன்னு தேடுறது, இப்படிப்பட்ட முக்கியமான வஸ்துக்களை நீங்கள் வைத்து எடுப்பதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பழகிக்கணும். இந்த மாதத்தில் ஏதாவது வச்சுட்டு தேடுறது, காணாமல் போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களாக இருந்தால் இந்த வளையல கழட்டிங்க வச்சேன், கழுத்தில் செயினை கழட்டிங்க வச்சேன், திரும்ப தேடுனேன் கிடைக்கல, அப்புறம் போலீஸ் லெவலுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போகாமல் கவனக்குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய இந்த அமைப்பை பார்க்குற போது தனுசில் பிறந்தவங்களுக்கு 10ல் கேது இருக்கிறார். இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஆக கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்தளவு இந்த ஜீவ சமாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இப்போ சென்னையை பொறுத்தளவு திருவேற்காட்டில், அதே மாதிரி இங்கே பாமன் சுவாமிகளுடைய அந்த கலாச்சாத்திராவுக்கு பின்னாடி ஜீவ சமாதிகள் இருக்குது, இங்கெல்லாம் போயிட்டு வரலாம். திருவண்ணாமலையை சுற்றி ஏராளமான ஜீவ சமாதிகள் உண்டு. அநேகமாக தமிழகத்தில் அந்தந்த ஒரு 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு இடையில எங்கேயாவது ஒரு பேர் போகிற ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கும். ஒரு முறை அங்கே போயிட்டு, அதுவும் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஈவினிங்கில் விளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தகவல் கிடைக்கும், வேண்டிய வழி பிறக்கும். இப்படிப்பட்ட ஆற்றலை நீங்கள் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வர முடியும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே குறிப்பாக கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க. சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள்லாம் உடம்பையும் மனசையும் முகத்தையும் அழகாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு அதெல்லாம் முதலீடு. இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். உணவு பழக்கத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் ஃபுட் பாய்சனில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி கலர் போட்டால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசுல பிறந்தவர்களுக்கு நல்ல சிகப்பு, ஆரஞ்சு, பிங்க் கலரு, எல்லோ கலரு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆண்கள் குறிப்பாக பச்சை நிறத்தை சற்று பயன்படுத்தி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக இந்த பங்குனி மாதம் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே நகரும். மகரம் ராசினியர்களே, இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு ராசிக்கு 8ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல போய் ராகுவோடு சம்பந்தப்பட்டு சூரிய கிரகண மாதமாக இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அதாவது சொல்கிறது உண்டு, சூரியன் ஒரு பிரதான கிரகமாக இருந்தாலும், தகப்பனார் கிரகமாக இருந்தாலும், ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும், மகர கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் பெரிய பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்துட்டால் சிக்கலையும் கஷ்டத்தையும் கொடுக்கறது இயல்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஜோதிடத்தை பற்றி புரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு ராகுவோடு சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்தில் கிரகண மாதத்தில் அமர்ந்திருக்கிறார். 8 குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால
தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட, செய்ய நினைக்கின்ற, எடுக்கின்ற முயற்சிகளில் மிகப்பெரிய நல்ல விருத்திகரமான மாற்றங்கள் நிகழப்போகிற மாதம். நிச்சயமாக புதிய தொழில் துவங்கவோ, புதிய இடங்களுக்கு செல்லவோ, புதிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடவோ, புதிய மனிதர்களை பார்த்து பழகவோ, புதுசாக படிக்க போகிறதுக்கு, அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளே புதுசாக பண்ண தோணுதோ இவைகளையெல்லாம் அழகாக செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் விரயங்கள் சுபவிரயமாக மாறும். கையிலேருந்து காசு போகுது, சேர்த்து வச்ச பணம் கையை விட்டு போகுது, ஆனால் அது பிரயோஜனமாக போகுது, அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது, ஏதோ ஒன்று நடந்து, ஒரு சம்பவம் நடந்தது, இப்படிங்கிற சுப விரயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து பார்க்குற பார்வை என்பது சிம்மத்தை பார்க்குறார். இந்த சிம்மம் என்பது 8ஆம் இடம். ஒரு பயந்து நகர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு துணிச்சலோடு தைரியமாக வீறு கொண்ட வேங்கை போல மிகச் சிறப்பாக தைரியமாக ஒருத்தர் பேசுறது எல்லாத்துலேயுமே ஒரு தர்மத்தோட தைரியத்தோட போராடி வெற்றி பெறுவதற்குண்டான மன உறுதி என்பதை இந்த பங்குனி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள் பெற்றுக்கொள்வது இயல்பாகவே நடக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும். என்ன, 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த தவளை நாவால கடும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு, என்ன டெலிவரி ஆகுது நாக்கு, என்ன சொல்ல நினச்சா நான் என்ன சொல்லிட்டேன், இப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்கணும். அதிகம் பேசுகிறத விட்டுடுங்க, குறைச்சி பேசுங்க. மணிரத்னம் டைலாக் மாதிரி எஸ்ஆர்னோ போட்டுட்டு போயிடுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏனென்றால் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் போடுகிற வார்த்தை சில நேரத்தில் நிஜமாயிடும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுட்டு அம்மா அப்பா ரொம்ப வேகமாக பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிற பழக்கமுடைய பெற்றோர்கள் மகரத்தில் பிறந்தவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகள் முன் நீங்கள் பேசுகிற வாய்ப்பு இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த மாதத்தை 30 நாளும் உண்ணாவிரதம் இருந்த மாதிரி நீங்கள் மௌன விரதம் இருந்துருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல போய் செவ்வாயும் சனியும் சம்பந்தப்படுகிற போது பேசுகிற வார்த்தைகள் நிஜமாகி போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அந்த துன்பம், அந்த பாவத்தை நாம் தான் அனுபவிக்கணும். அதனால் என்னை பொறுத்தளவு இந்த பங்குனி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து பேச்சு வழக்கில் ரொம்ப கவனமாக இருங்க. அது சொந்தமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எங்கு போனாலும், யாரை பார்த்தாலும், தேவை இருந்தால் பேசுவோம், தேவை இல்லாட்டி இல்லை. பொதுவான விஷயங்களை பொதுவான இடங்களில் பேசுகிறது இல்லை அப்படிங்கிற முடிவெடுத்துட்டா சரியாக போச்சு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டால் சில நேரத்தில் உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை தேடி வந்து ஒருத்தர் எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க சார், 1 மாதத்தில் கொடுத்துருவேன் பாரு. உண்மையாகவே நீங்கள் கொடுக்குற மனுஷன்தான், கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு திண்டாடுற நேரத்தில் யார்கிட்டையாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதம் போயிடாதீங்க. ஏனென்றால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத, ஏன் இதை போய் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சில செயல்பாடுகள் எல்லாம் இந்த நேரத்தில் காட்டி கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதேபோல் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். சில குடும்பங்களில் பிள்ளைகளின் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுறது. அதே மாதிரி அரசாங்கத்தில் பணி புரிகிறவங்களுக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் அல்லது தேவையற்ற அந்த என்ன சொல்லுவாங்க வேலை பழு என்று சொல்லக்கூடியது, மூத்த அதிகாரிகளின் மூலமாக இவர்களுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுவது, அழுத்தங்கள் ஏற்படுவது, என்ன வேலை செஞ்சாலும் பேர் இல்லை, புகழ் இல்லை, என்ன பதவி, என்ன உத்தியோகம்னு அழுத்து போகிறது, இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரும். சில பேர்களுக்கு சாப்பிட பிடிக்காமல் போகிற அளவுக்கு இது பிஸியாக இருந்தும் நடக்கிறது உண்டு, மன வெறுப்புலையும் நடக்கிறது உண்டு. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு எனர்ஜி இருக்கக்கூடிய இடம், அதாவது அந்த பராக்கிரமம் உங்களஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ஏற்கனவே இந்த மாதம் கிரகண மாதமாக இருக்குது. நல்ல சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகரத்தில் பிறந்தவங்கெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தப்பாமல் போயிட்டு வாங்க. அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதி பங்குனி உத்தர திருவிழா இருக்குது. தேர் ஓடுகிற அந்த ஊரில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வடத்தை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு ஒரு 4 அடி இழுத்து பிடிச்சி தேரை விட்டுட்டு போங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுகிற போது நிறைய உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம், நிறைய குடும்ப விருத்திகள், குடும்ப மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா மகரத்துக்கு 5ஆம் பாவாதிபதியும் செவ்வாயோடு சம்மந்தப்படுறதுனால 4க்கும் 5க்கும் அதிபதிகள் ஒரு வீட்டில் இருந்தால் சரஸ்வதி யோகம்னு பேர். அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து திடீர்னு நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள பாராட்டிக்கிட்டே இருங்க, அவங்க சிறப்பாக பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆக எப்படி பார்த்தாலும் உங்களை பொறுத்தளவு இந்த பங்குனி மாதத்தில் நலமான, சிறப்பான நிறைய விஷயங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீண்ட தூரத்து பயணங்கள் போகிற போது, நீண்ட தூரத்து செய்திகளை ரிசீவ் பண்ணுற போது தப்பு பண்ணாமல், தவறு நடக்காமல் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து
பார்த்துக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு இங்கேருந்து ஹைதராபாத் போகலான்னு போயிட்டு, இல்லை இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு பாஸ்போர்ட்டை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் இப்படிங்கிற மன தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி இந்த பங்குனி மாதத்தில் அதிகபட்சம் நன்மைகளும் குறைந்தபட்சம் கொஞ்சம் நாவால் வரக்கூடிய திட்டங்களால் ஏற்படுகிற சிக்கல்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே முருகன் கோயிலுக்கு போங்க, நல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் வள்ளி தெய்வானை சமேதகரோடு வீற்றிருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை சிறப்பாக வழிபட்டு வாருங்கள். உறுதியாக அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். என்ன நிறங்களை பயன்படுத்தினால் எனக்கு சிறப்பாக இருக்கும் சார்னு கேட்டிங்கன்னா, ஒயிட்டு போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும், வெள்ளை கலரு. ஆனால் வெள்ளை என்பது எல்லாரும் போட முடியாது. க்ரீன் யூஸ் பண்ணலாம், லைட் க்ரீன் யூஸ் பண்ணலாம், லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம். இந்த பொன்னிறம் என்று சொல்லக்கூடிய எல்லோ, லைட் எல்லோ யூஸ் பண்ணலாம். இந்த கட்டங்கள் போடாத சட்டை போடுங்க, இந்த பிளைன் சட்டு போடுங்க. ஸோ இப்படி இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பலன்களை பார்க்குற போது உங்கள் ராசியிலேயே சனி, சுக்கிரன், செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், ராகு, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது, வரிசையாக கிரகங்கள் உங்கள் கட்டத்திலிருந்து துவங்கி 90 டிகிரி வரைக்கும் பூரா கிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அப்போ இந்த அமைப்பு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியில் சனி சுக்கிரனும் இருக்கிறதுனால இது ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் ராசியிலே வீற்றிருக்கிறார். அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்கான பலத்தில் உட்காந்துட்டுருக்கிறார். அவர் கூட 9க்கு அதிபதியும் இணைகின்ற காரணத்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திடீர் வரவுகள் ஏற்படுவதற்கும், நீண்ட தூரத்து செய்திகள் நலமான செய்திகளாக வருவதற்கும், நீங்கள் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடி சந்தோஷமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இனிமேல் என்ன பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை பெற்றுக்கொள்கின்ற காட்சிகளை எல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக படிச்சுட்டு வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்ல சிறப்பான ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய வருமானம் வேணும்னு ஓடுறவங்களுக்கு, ஒரு வேலை பார்த்தா 2 வேலை பார்த்தா 2லேயுமே சரியாக வரல சார்ங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் வருமானம் தேடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன் சார் 7.5 சனி உச்சத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. 7.5 சனி என்பது ஒரு பக்கத்தில் நடந்தாலும் ராசிநாதனே கேந்திரத்தில் மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் உங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி உங்கள் மன ஓட்டம், தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதற்கு தகுந்தபடி உழைப்பு, வீண் போக வாய்ப்புகள் இல்லாத முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சில நேரத்தில் சில முடிவெடுப்போம். அந்த முடிவுகள் என்பது அந்த நேரத்தில் பெரிய பாரமாக தெரியும், தொல்லையாக தெரியும். ஏன் இங்கே வந்து சேர்ந்தோம், ஏன் இந்த வேலையை செஞ்சோம், ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுத்தோம் அப்படின்னு தோணும். ஆனால் அதே முடிவு தான் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை வழங்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்படி, புரிந்து கொள்ளும்படி, உணரும்படி இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆக எப்படி பார்த்தாலும் மனதில் இருந்த கவலைகள் விட்டொழியும். 7.5 சனி என்பது ஒரு பக்கத்தில் நடந்தாலும் இது 2வது சுற்று நடப்பவர்களுக்கு பொங்கு சனின்னே பேர். அப்போ முதல் சுற்று என்பது இளம் பிள்ளைகளுக்கு நடக்கும். அப்போ இந்த இளம் பிள்ளைகளை வீட்டில் வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் வயிற்றுக்கோளாறுகள், சளி தொல்லைகள், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, இப்போ சில சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டைலில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, ஏசியில் தூங்க வைக்கிறது, இப்படி பொறுப்பற்ற வேலைகளை பண்ணி அந்த குழந்தைகளோட உடம்பை கெடுத்துறாதீங்க. ஏனென்றால் இந்த 7.5 சனி என்பது ஆரம்பத்தில் வருகின்ற போது உடம்புல அலர்ஜியை கொடுக்கும். ஏற்கனவே சாப்பிட்ற உணவே முழுக்க உடம்புல ஒட்டாத அளவுக்கு வீணாக போகும். அப்போ இந்த குழந்தைகளை பக்குவமாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாய்மார்கள் கோட்பாடாக வச்சுக்கணும். இதே வந்து ஒரு 35-40 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 சனி என்பது 2வது சுற்றாக இருக்கும். அப்போ 2வது சுற்று 7.5 என்பது பொங்கு சனி. இந்த பொங்கு சனி என்பது இருப்பதை இன்னும் அதிகமாக எப்படி உருவாக்கி கொள்ளுவது என்று சொல்லக்கூடிய திட்டங்களை உங்கள் மனதளவில் யோசிக்கக்கூடிய காலம். ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புகள், கடல்சார் வாணிபம், இந்த தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெட்ரோலு, டீசலு, ஆயிலு, வாகனம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, என்ஜின் வாங்கி விற்கிறவங்க, லாரி வாங்கி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, இப்படிப்பட்ட இயந்திர தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஒரு பக்கத்தில் நட்டம் அல்லது ஒரு பக்கத்தில் செலவுகள், ஒரு பக்கத்தில் எதிர்பாராத செலவுகள், இத்தனைகளையும் தாண்டி தொழில் விருத்தி பெறுவதற்கு உங்களால் செய்து காட்ட முடியும். இப்படிப்பட்ட அநேக நடைமுறைகளில் இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய சோகமோ துக்கமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளிலே பயம் கொள்ள வேண்டாம். இந்த 2ஆம் இடத்துல தான் கொஞ்சம் கவனம். என்னென்னா சூரியனும் ராகுவும் 2 பேர் சேர்ந்து 2ஆம் இடத்துல, இது கிரகண மாதம் வேறு. இந்த சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 7ஆம் பாவாதிபதி கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிதானம் தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்சியில் பேசக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் ஒத்துக்கணும். சூரியனும் ராகும் ஒன்றா இருக்கிறதுனால ஒருத்தர்
பொய் சொல்லியோ ஏமாற்றியோ தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத அங்கேயே வெட்ட வெளிச்சமாக ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல அதை முடிச்சிடணும், மறந்துடணும். நீண்ட நாட்களுக்கு ஒத்தி போடுவது, தகராறை வளர்த்துட்டு போகிறது, பேச்சுவார்த்தையை வளர்த்துட்டு போகிறது, கோவிச்சுக்கிறது, அந்த கோவத்தை டென்ஷனை இன்னும் கண்டினியூ பண்ணுறது, 3 நாளைக்கு அந்த ஈகோவை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க. அது நல்லது செய்யாது என்பதை புரிஞ்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டதுனால இளம் பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப வேகமாக போகும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும். இந்த டாக்டர் படிக்கிறவங்க, மருத்துவத்துறை சார்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்லது நடக்கும், ஒரு பேர் புகழ் கிடைக்கும். இப்படிப்பட்ட உன்னதம் நிகழ வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசு பதவிகளில் பெரிய இடத்தை அலங்கரிப்பவர்கள், முக்கிய பொறுப்பாளர்களாக கையெழுத்து போடுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பிஏ நீட்டுறதில் கையெழுத்து போடலாமா, இந்த ஃபைலில் கையெழுத்து போடலாமா அப்படிங்கிறது யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா சூரியனும் ராகுவும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பேசுனதுக்கப்புறம் அல்லது செஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத மனதில் பதிய வச்சு பாடுபடுங்க. ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் நீங்கள் செய்வதெல்லாம் சிறப்பு, நலமாகத்தான் வரும், ரிசல்ட்டு நல்லா வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தா பேசுகிறது நிதானமாக, செய்கிறது நிதானமாக, இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இதெல்லாம் தவிர்ப்பதற்கு நான் என்ன பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூசாமல் ஒரு வேண்டுதலை போடுங்க. 2 கூடையவன் குரு பகவான் தானே. திருச்செந்தூருக்கு வாரம் ஒரு மொட்டையை போடுறேன், பழனிக்கு வாரம் ஒரு மொட்டையை போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு முருக வழிபாடு, ஏதோ ஒரு வேண்டுதல், அவர் மேலே பாரத்தை போடுங்க, அவரை நம்புங்க, அவர் பின்னாடி போங்க, அவர் செய்வாருன்னு ஏற்றுக்கோங்க. நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். அதுக்கு தகுந்தபடி பங்குனி உத்தரவு வருது. உங்கள் ஊரில் தேர் ஓடிச்சுன்னா போய் வடம் பிடிச்சி பார்த்துட்டு வாங்க, தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஒரு தேர் ஓடுகிற தேரை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து தொட்டு கும்பிட்டாலே செய்த பாவங்கள் பாதி போகும். அத்தனை சிற்பங்க வழிபாடுகள் அதில் இருக்குது. அத்தனை பேரும் கோயிலுக்குள் இருந்திருக்கக்கூடிய மூலவர் உங்களை பார்ப்பதற்காகவே நகரவளம் போகிற உற்சவராக மாறி வருகிறார். தேரில் பவனம் வருகிறார். இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிறைய நன்மைகளை பார்க்கலாம். என்ன நிறம் எனக்கு சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சிவப்பை மட்டும் தொடாதீங்க, மீது எல்லா நிறத்தையும் போட்டுக்கோங்க. ஆக உங்களை பொறுத்தளவு இந்த மாதம் என்பது செய்வதெல்லாம் சிறப்பே, ரிசல்ட் லேட்டாக வரும், பொறுமையாக இருங்க. மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வருகிற மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்கிற போது காசு, பணம், பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வந்துடாது, பயப்படாதீங்க. தன, குடும்ப, வாக்கு, இது 2ஆம் இடம். அப்போ தனம் என்று சொல்லக்கூடியது பணம், வாக்கு என்பது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், நடைமுறை பாவனைகள், குடும்பம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை. இதில் எந்த விதத்திலும் ஒரு பெரிய சிக்கல் பிக்கல் வந்துடாது. ஏன் இதை முதல்ல சொல்கிறேன்னா, 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, கிரகண மாதம் வேறு. ஆக உங்கள் ராசியில் தான் இந்த கிரகணமே நடக்கப் போகுது. அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் நடக்கப் போகுது. அப்போ குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணுமா, பயப்படணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரு பகவானுடைய அருளை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரை ரொம்ப மதிக்கிறீங்களோ, இல்லை யார் உங்களுக்கு உதவி செய்தார்களோ, இல்லை எந்த வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, ஏதாவது ஒரு நீங்கள் படித்ததில் ஒரு வாத்தியாரை மறக்க முடியாமல் மனசுக்குள்ளே அந்த முகம் ஞாபகத்தில் இருக்கும், அந்த வாத்தியாரை மனசுக்குள்ளே நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தில் மிகப்பெரிய தொல்லைகளை நீங்கள் விடுபட்டு விலகி நிற்கலாம். நான் முதல்ல சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. காசு பணத்திலேயோ பெரிய பிரச்சனைகளோ, தொல்லைகளோ, துயரங்களோ, சட்டமோ, வழக்கோ, துன்பமோ, கெட்டதோ ஒன்றும் வந்துடாது, பயப்படாதீங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, கேது இந்த கிரகங்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். செலவு பண்ணுற போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறணும். பயணம் போகும்போது கொஞ்சம் நிதானமாக வேகமாக போகிறத விட்டுட்டு நிதானமாக போகணும். தனியாக பயணம் பண்ணுறதுங்கிறத விட்டுட்டு கூட்டமாக போகிற இடத்துல சேர்ந்துக்கணும். இப்படிங்கிறத இந்த மாதத்தில் கொஞ்சம் மனசில் பதிய வைங்க. இந்த சூரியன் ராகு சேர்ந்து சந்திரனும் சேர்க்கிற கிரகண காலம் வருகிறதுனால குறிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு முட்டி வலி, கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வாத வியாதி, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா உடனே வயிறு சரியில்லாமல் போயிடும், அது காய்ச்சல் வர்ற அளவுக்கு போகும். இப்படிங்கிற ஒரு சிம்டம் எல்லாம் இந்த மீனராசிக்கு உண்டு. ஆக இப்படிப்பட்ட நபர்களாக இருந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சந்தோஷமாக இருங்க, மனசை தெளிவாக வைங்க, நிம்மதியாக இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க. இதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டாலே போதும். இதில் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு சார், என்ன பண்ணலான்னா, வேலை செய்கிற இடத்துல நிறைய அழுத்தங்கள் ஏற்படும். டெய்லி 10 ஃபைல் பார்க்குற இடத்துல 35 ஃபைல் பார்க்க சொன்னால் எப்படி சார் பார்க்குறதுன்னு கோவிச்சுக்குவீங்க, டென்ஷன் ஆவீங்க, அழுதுடலாமான்னு தோணும். வேறு வழி இல்லை. உத்தியோகம் என்பது அப்படித்தான்.
நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது வீண் போகாது. தயவுசெய்து நம்புங்கள், எது வேணாலும் வீணாக போயிடலாம். நீங்கள் பண்ண உழைப்பு என்பது என்றாவது ஒரு நாள் உங்கள் பின்பக்கத்தில் வந்து நின்றே தீரும் என்று நினைத்து கொண்டு இந்த உழைப்பை தொடருங்கள். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், இந்த சனியோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். சில இளைய தம்பதிகள், அதாவது இப்போ தான் கல்யாணம் ஆகி புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க டூர் போகிறது, நீண்ட தூர பயணங்கள் போகிறது, தாராளமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த காம குரோத மதம் ஆச்சரிய லீலைகள் என்பதற்கு இந்த மாதத்தில் மீனத்தில் பிறந்த இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். அப்போ 10 பைசா செலவு பண்ணாலும் பரவாயில்ல, உற்சாகமாக திருப்பி வந்தோமா, அதுதான் முக்கியம். இன்னும் பார்க்க போனீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உறுதியாக தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நீங்கள் நினைச்ச இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் என்ன, 7.5 சனி. 7.5 சனி என்பது பிறந்த குழந்தைக்கு தாங்க கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். ஏற்கனவே நீங்கள் 30 வயசை கடந்து போயிருந்தால் இது 2வது சுத்தாக இருக்கும். பொங்கு சனின்னு பேர், தொட்டதெல்லாம் பழிக்கும். இப்போ தான் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாகும், நினைத்தது சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதே போல் படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தளவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உஷாராக படிங்க, நல்லா படிங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. காரணம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், அதோட கல்வியும் அடங்குது. அப்போ 2ல் குரு இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளை வென்று காட்டுவதற்கு, போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் ஏதாவது பரீட்சை எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் வாங்கி வெளியில் வர்றதுக்கு இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் கண்டிப்பாக உண்டு. அதே போல் இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாயம் பார்க்குறவங்க, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, பால் பண்ணை, இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த வளம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் 5 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இன்னும் 2 ஏக்கர் பக்கத்தில் வாங்கிக்கலாமா, கடன் வாங்கணும், தைரியமாக செய்யுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. அதே போல் அந்த கிரகண நாள் என்று சொல்லக்கூடிய 26ஆம் தேதி கொஞ்சம் சாப்பிட்றது, தூங்குறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. முடிஞ்சால் கொஞ்சம் விரதம் கடைப்பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுக்கோளாறுகள் வந்துடும். 7.5 சனி ஒரு பக்கம் நடக்குது, கிரகணம் ஒரு பக்கம் வருது. அந்த நேரத்தில் சாப்பிட்றத குறைச்சிக்கலாம். குறிப்பாக இந்த வருஷம் இந்த கிரகணம் என்று சொல்லக்கூடியது 9:22 நைட்டில் 9 மணி 22 நிமிஷத்துக்கு துவங்கி காலையில் early morning 2 o'clock வரைக்கும் இருக்குது. இது இந்தியாவில் பார்க்க போகிறதில்ல, தெரியாது. அதனால் உங்களை பொறுத்தளவு அந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிச்சயமாக பெரும்பாதகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தளவு மீனராசிக்காரங்க குருவோட அம்சம் பெற்றவர்கள். நான் முதலே சொன்னேன், எந்த வாத்தியார் எந்த டீச்சர் முகத்தில் தெரியுதோ அவங்களை கும்பிட்டுக்கோங்க, அதுவே மிகப்பெரிய பேரின்பம். எங்கேயாவது கோயிலுக்கு போங்க, கோசாலைக்கு போங்க, பசுமாட்டுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுங்க, உச்சந்தலையிலேருந்து வாள் வரைக்கும் தடவி கொடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க, பேரின்பம் கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, ஒரு அம்பாளை வணங்கிக்கிட்டு வாங்க. சென்னையை பொறுத்தளவு நிறைய அம்மன் கோயில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் அம்மன் கோயிலை பார்க்கலாம். ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வாங்க. இப்படிப்பட்ட அனைத்தும் செய்கின்ற போது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன நிறம் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு பார்க்குற போது, இந்த முத்து இருக்கக்கூடிய கலர் வெள்ளையிலையும் கொஞ்சம் மங்கலான வெள்ளை, அதே மாதிரி சிகப்பு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நிறங்களாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் சீரும் சிறப்புமாக அமைய வாழ்த்துகிறேன். எல்லா நேயர்களும் இன்புற்று வாழட்டும், நோய் நொடிகள் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் சிறப்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.